வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இதோட 5வது கிளாஸ். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் இன்வெர்டட் ஹேமர். இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பார்க்கலாம். பட் இதை எடுத்து சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுனாலையும், சேர்த்து பார்க்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் நான் இது ரெண்டுத்தையுமே ஒரே வீடியோவிலே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாத காரியம்தான். ஸோ அதனால தான் வரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார் அந்த இன்வெர்டட் ஹேமர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரிலாம் இல்லை கைஸ், ஒன்றே தான். ஆனால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஷூட்டிங் ஸ்டாரா அது இன்வெர்டர் ஹேமரா அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல் இருக்க மாதிரி பாடி இருக்குது, டெய்ல் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பாடி இருக்குது. இது வந்து ஒரு 1 இருக்குன்னா இது ஒரு 1.5 2.5 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். புரியுதா? இந்த பாடி வந்து ஒரு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே 2 ஒரு 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இதில் உள்ள பேரை வச்சே கண்டுபிடிக்கலாம் காய்ஸ். என்னென்னா ஷூட்டிங் ஸ்டார், ஓகேவா? அப்போ ஸ்டார் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலேருந்து வரும்போது வந்தால் ஷூட்டிங் ஸ்டார்னு அர்த்தம். அப்போ மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது, மேலேருந்து கீழே விழப்போகுது, மார்க்கெட்டே விழப்போகுது, ஃபால் ஆக போகுது. அப்படிங்கும்போது மேலேருந்து விழுது, அதை குறிக்கிறது தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார். ஸோ நமக்கு மார்க்கெட்டே விழப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம செல் பண்ணுவோம் இல்லையா? அதைத்தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் குறிக்கிது. ஷூட்டிங் மேலேருந்து கீழே வர்றதுன்னு அர்த்தம். ஹேமர் வெயிட்டாக இருக்கும், கீழே தான் கிடக்கும். ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது நீங்கள் இது புரியலனாலுமே இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் நல்ல மேலே இருக்குது, கீழே விழப்போகுது அப்படிங்கும் போது அதுதான் இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட அர்த்தம். ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, இது வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷூட்டிங் ஸ்டார்னு சொன்னேன். ஷூட்டிங் ஸ்டார் என்ன சொன்னேன் நான்? நல்ல உச்சத்தில் நல்ல ஸ்டாப்பில் இருக்க மார்க்கெட் பிள்ளுது, ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்க போகுது அப்படின்னா நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்டாரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும், நல்ல க்ரீன் கேண்டில் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருச்சு. ஸோ ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா அது இறங்க போகுது அப்படிங்கிறத குறிக்குது. அதே இன்வெர்டர் ஹேமர், மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு, இன்வெர்டர் ஹேமர் வருது அப்படின்னா அது ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? இதைத்தான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நம்ம இதை வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டு புரிஞ்சோம்னா நீங்கள் ஒரு மாதிரியே குழப்பிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே வீடியோவில் ரெண்டுத்தையுமே போட்டிருக்கேன். இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம். இறங்கிக்கிட்டு இருக்கு அதே கேண்டில், ஆனால் அதுக்கு பேர் இன்வெர்டர் ஹேமர்னு சொல்லுவாங்க. அப்போ ஏறப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். லைவ் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, அதை நான் சொன்னேன் இல்லையா? ஷூட்டிங் ஸ்டார் எப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும் போது, அப் ட்ரெண்டில் வருது. அது க்ரீனாக இருந்தாலும் ஓகே தாங்க, ரெட்டாக இருந்தாலும் ஓகே தான். ரெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை, ரெண்டுத்தில் எது வேணா இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இது வந்துச்சுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் விழப்போது, நம்ம செல் பண்ண தயாராகணும். அது மாதிரி மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்குது, இது அது மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி 2-3 தடவை அனலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கா, தடார்னு ஒரு ஷூட்டிங் ஸ்டார், மார்க்கெட் என்னாச்சு, சட்டுன்னு விழுந்துட்டாப்புல. சிம்பிள், அவ்வளோதான். ஏறிக்கிட்டு இருக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னா நம்ம உடனே செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதுதான் இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட. நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஏதாவது 2 இதில் வந்து நான் ஷூட்டிங் ஸ்டாரையும் காமிக்கிறேன், இன்வெர்டர் ஹேமரையும் காமிக்கிறேன். அது பாருங்கள். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது வராது கைஸ், நீங்களே பாருங்களேன். இதில் என்ன தான் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களால் அந்த ஒரு இதை கண்டுபிடிக்க முடியாது. பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வரும். ஆனால் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் அதோட பவர். ஓகே, நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்ன இதெல்லாம் பார்க்கவே அந்த மாதிரி ஹேமர் மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு. நான் என்ன சொல்லியிருக்கேன் கைஸ், இந்த ஹெட்டு வந்து 1 இருக்குன்னா இது வந்து 2 1.5 3 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஆனால் இது பாருங்கள், இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேண்டில் சிக்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிக்கவும் கூடாது. ஓகே, எக்ஸாக்டாக இது தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார், இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வாங்க உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம், அதில் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து முதல்ல நிஃப்டி போய் பார்ப்போம். இந்த நிஃப்டி வந்து இருக்குது, 15 மினிட்ஸ் ஷார்ட் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேண்டில் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். நான் சொன்னதை எதை மைண்ட் வச்சுக்கணும், ஷூட்டிங் ஸ்டார் ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன்.
இது என்ன கேண்டில் தெரியுதா? க்ரீன் கலரில் இருக்குது, ஓகே. ஆனால் இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் நல்லா கிளியராக தெரியுதா? மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தப்போ தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், சார் 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 மார்க்கெட் விழுந்துருச்சு. எனக்கு டவுட்டாக இருக்குது சார், இதில் வந்து நான் எப்படி போய் நான் வந்து தைரியமாக செல் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் செல் பண்ணுங்கள். மார்க்கெட் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இருக்குல்ல, அப்போ இன்னும் டவுட்டாக இருக்குது சார், இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 கேண்டில் கூட வெயிட் பண்ணிட்டு செல் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். இதைத்தான் வந்து ஷூட்டிங் ஸ்டாரோட பவர்னு சொல்கிறது. ஓகே ஓகே சார், இப்போ எனக்கு அது ஓகே. இப்போ எனக்கு வந்து இப்போ இன்வெர்டர் ஹேமருக்கு வந்து காமிங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி போகும். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு எங்கேயாவது இன்வெர்டர் ஹேமர் தெரியுதா, அதனால் ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்வெர்டர் ஹேமர்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் வேணால் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதான் வந்து இன்வெர்டர் ஹேமர். இந்த கேண்டில் அங்கே எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், தெரியுதா? அப்போ நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்வெர்டர் ஹேமர்னாலே கீழேருந்து மேலே போகுது அப்படிங்கிறது தான் குறிக்குது. அப்போ நீங்கள் எங்கே இறக்கத்தில் இருக்குது, எங்கே ஏற்றத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த பாருங்க கைஸ், இது இருக்கா இல்லையா, இந்த கேண்டில், இதுதான் வந்து இன்வெர்டர் ஹேமர். கரெக்டாக இந்த ஹேமர் வந்தவொடனே இறக்கத்தில் அந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏற்றத்தை பாருங்கள். இதுலேயும் நான் அதே தான் சொல்கிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பை எடுத்திங்கன்னா கூட இந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க இங்கேயே எடுத்து நீங்கள் புக் பண்ணலாம். ஒன்று, ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்க ஒரு இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். அப்போ நான் ஸ்டாப் லாஸ் எங்கே சார் வெயிட் பண்ணுறது? அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கைஸ். இந்த எப்பயுமே மார்க்கெட் இறக்கத்தில் இருந்து ஏற போகும்போது தான் நீங்கள் அந்த இன்வெர்டர் ஹேமரை பார்க்க போகிறீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல புக் பண்ணலாம், இங்கே வந்து பை பண்ணலாம். ஓகேவா? இது இவ்வளோ தூரம் ஏறும், ஓகே, செல் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்கேஸ் அது இறங்குது, இன்வெர்டர் ஹேமர் ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வந்துடலாம். பெரிய லெவலில் லாஸ் கிடையாது, பட் ப்ராஃபிட் வந்தால் பாருங்கள், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து இன்வெர்டர் ஹேமரோடதும் நான் சொன்ன ஷூட்டிங் ஸ்டாரோட பவர். அண்டு இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, தடார்னு வரலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இதுக்காக மட்டுமே வெயிட் பண்ணீங்க ஒன் டே அப்படின்னா எக்ஸாக்டாக சூப்பராக ப்ராஃபிட் அடிக்கலாம். நான் மறந்துடுறேன், மற்ற கேண்டல்ஸ்க்கெலாம் எனக்கு வேண்டாம், இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 99% ஷுவராக கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்லாம் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா ஷூட்டிங் ஸ்டார் வரும், எப்படா இன்வெர்டர் ஹேமர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வரும்போது மட்டும் ட்ரேட் எடுப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, வெளில வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிள். ஸோ அவங்களுக்கு பெரிய லாஸே கிடையாது, லாஸ் ஆக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் எப்படி சொல்கிறீங்க, 10,000 போடுறீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 500 தான் லாஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் வந்து 5,000 வரைக்கும் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஏன்னா இதில் 99% கிட்ட இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் அக்யூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இன்னும் வரப்போகிற இதில் நான் லைவ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், லைவ் ட்ரேடில் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.